மூணாவது மேட்சா ஃபெயிலியர் பாய்ஸ் மீனாட்சிபுரம். ஃபெயிலியர் பாய்ஸுக்காக மோப்ப கண்ணன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட மாலிக். ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் மாலிக் டூ மோப்ப லெக் சைடில் ஒரு இன்சைட் ஏஜ் உடச்சிருச்சுங்க. இங்கே உடச்சிட்டா கண்டிப்பாக 4 போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மோப்ப மோகன். எல்லா சைட்லேயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இவர். ரிவர்ஷிப் முயற்சி, ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. இப்போ ஸ்ட்ரைக்கில் கண்ணன். அடுத்த பேட்ஸ்மேன் கண்ணன் லெஃப்டி. லெஃப்ட் சைடில் மடைக்கு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் 4. தான் செஞ்ச ஃபஸ்ட்டு பந்து 4ஆக மாற்றிருக்காரு கண்ணன். அடுத்த பந்து அதையும் அடிக்க முயற்சி, டாட் பால். அடுத்த பந்து டாட் பால் அகைன். அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் ஓடி முடிச்சிருக்காங்க. இதோட ஓவர் முடியுது. 10 ரன் அடிச்சிருக்காங்க, எந்த விக்கெட்டையும் இழக்காமல். ஃபெயிலியர் பாய்ஸ். ரெண்டாவது ஓவர் போட நிகார். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஓவரா நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் வந்துட்டார் தமிம். கேட்ச், நல்ல கேட்ச். கண்ணா அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக குமார். பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர் அவர். 1 டவுனாக வந்திருக்காருங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆஃப் சைடில் நல்ல பந்து, டாட். ஒரு அவுட் சைட் ஏஜ், ஒரு ரன் மட்டும். இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு மோப்ப மூர்த்தி ஹரிமோகன். நிகார் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. கீப்பர் பின்னாடி தலைமையில தூக்கி விட்டுருக்காரு. 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து ஒதுக்கி போட்டிருக்காரு. டாட் பால். 15 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் இழந்து. மூணாவது ஓவர் போட சலீம். ஃபுல் டாஸ் தூக்கிட்டு வந்து பேட்லேயே போட்டிருக்காரு குமாருக்கு. 2வது ரன் ஓடுறாங்க, ஓடிட்டாங்க. அடுத்த பந்து ரிவர்ஷிப் முயற்சியில் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு. என்னென்னு பார்த்தா மிஸ் ஃபீல். ஒரு ரன் ஓடிட்டாங்க. அடுத்த பந்து 2க்கான வாய்ப்பு. 2 கத்துறாரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல். நிகார் 2 ரன் சேஃபாக ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2. டாட் பால் நல்லா போட்டிருக்காரு சலீம். ரிவர்ஷிப் மிஸ் ஃபீல்ட். 4 ஆயிருக்கு. ஈஸியாக கொடுத்துருக்காரு 4. 3வது ஓவரோட லாஸ்ட் பால். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமாப்பா. வித்தியாசமான ஷாட்டுகள் ஆடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும். கவர்ஸில் ஒரு ஏந்தி இருக்கார் பேட்டா. இப்போ நல்லா ஃபீல் பண்ணியிருக்காரு. 2 ஆயிருக்கு. அதனால் 2 ஓவர். 26 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. ஃபெயிலியர் பாய்ஸ். 4வது ஓவர் போட நிகார். 2வது ஓவரா 5 ரன்னுக்கு போட்டார் சிக்கனமாக. அதனால் 4வது ஓவர் போட வந்திருக்காரு. தனக்கான 2வது ஓவரா நல்ல இடத்துல போட்டிருக்காரு. குட் லேண்ட். டாட் பால். 2வது பாலையும் நல்லா போட்டிருக்காரு இடத்த பார்த்து. பேக் டு பேக் 2 டாட். அங்கே ஃபீல்டர் இருக்காரு, விட்டாருங்க. மறுபடியும் விட்டாரு. 6. முதல்ல ஒரு 4 விட்டாரு. இப்போ ஒரு கேட்சை விட்டு 6ஆக மாற்றிருக்காரா. மறுபடியும் 4. லாஸ்ட் 3. 4வது ஓவரோட நாளைக்கு இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காருங்க. 4க்கு 4ஆக மாற்றிட்டாரு 4 கொடுத்தாலும். 5th பால்
நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 6 பார்க்கணும். 4 ரெண்டாவது 4 அடிச்சிருக்காரு குமார். ஒருத்தரோட லாஸ்ட் பால் இது வரைக்கும் 34. அதை 36 ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு குமார். 2 ரன் ஓடி இருக்காங்க. 36 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அப்துல்லா. இப்போ கிரீஸில் மோப்பை எல்லா பக்கமும் ஆடுவார். வித்தியாசமான ஷாட் ஆடக்கூடிய ஒரே பிளேயர் இங்கே காரைக்குடியில். அப்துல்லா டு மோப்பை நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 6 பார்க்கணும். 6 மோப்பை பேட்டில் 6 வந்துருச்சு. தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 6 ஆக்கியிருக்காரு மோப்பை. அடுத்த பந்து விட்டு தட்ட கயிறு முயற்சி. ஆறா தான் இருக்கணும் கண்டிப்பாக. நல்ல ஒரு அடி. 6 பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு. மோப்பை 2 6 அடிச்சிருக்காரு மோப்பை. 3வது 6 அடிக்க முயற்சி. சலீமே போறாரு. கேட்சான்னு பார்க்கணும். அவரே பிடிச்சிருக்காரு. 2 6 கொடுத்தாலும் நான் மோப்பையோட விக்கெட் எடுப்பேன்னு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா விளாண்டுருக்காரு மோப்பை. இடையில 3 பவுண்டரி 2 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தா வந்திருக்காரு. விரட்டி அடிச்சிருக்காரு பார்த்தா. ஒரு 2 மட்டும். லாஸ்ட் 1 இந்த இன்னிங்ஸில். கேட்சான்னு பார்த்தா சலீம் கேட்ச் எடுத்திருக்காரு சேஃபா. விக்கெட்டோட முடியுது ஃபர்ஸ்ட் ஆஃப். இந்த அணி 49 ரன்களை பெற்றுள்ளது. 3 விக்கெட் இழப்பிற்கு. எதிர்த்து ஆடும் அணியினர் 5 ரன்கள். ஃபெயிலியர் பாய்ஸ் வந்துட்டாங்க உள்ள. வேறு தான் வெட்டு விஜய். ஃபெயிலியர் பாய்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட கண்ணா. மீனாட்சிபுரத்துக்காக சலீம் அப்துல்லா 50 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர் பாய்ஸ். சலீம் இப்போ ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. வெட்டு விஜய் அங்கே இருக்காரு. என்னன்னு பார்த்தா கேட்ச். ஃபர்ஸ்ட் பாலை கேட்ச் பிடிச்சிருக்காங்க சலீமா. ஹபீம் அடுத்த பேட்ஸ்மேனா உள்ள வராது. பவர் பிளேயோட செகண்ட் பாலே ஆட வந்திருக்காரு ஹபீம். ஒரு அவுட் சைட் எட்ஜ். மோப்பா இருக்காரு இங்கே. நல்ல ஃபீல்டிங். பார்த்தா அதை எடுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து டாட் பால். நல்லா போட்டிருக்காரு கண்ணன். இடத்த பார்த்து போட்டிருக்காரு. அவுட். நல்ல கேட்ச் பார்த்தா. அடுத்த பேட்ஸ்மேனா மாலிக் வந்திருக்காருல. உங்களுக்கான வாய்ப்பா தேடலாம் இருக்கீங்க. டாட் நேரம் அடிக்க முயற்சி. ஒரு ரன் மட்டும். இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட்லேருந்து 1 ரன் அடிச்சிருக்காங்க மீனாட்சிபுரம். 2வது ஓவர் போட வெட்டு விஜய். அரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுவார் எப்பவுமே. இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அதே தான் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. விட்டு அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். இங்கே கண்ணா இருக்காரு லெஃப்டி. ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் இங்கே. ஒரு ரன் மட்டும். நல்ல பந்து. டாட் பால்.
சைடில் மறுபடியும் அதே இடத்துல அங்கே கண்ணன் இருக்காரு. ஒரு 2 மட்டும் ஓடி இருக்காங்க. இழுத்து போட்டிருக்காரு ரொம்ப. ஒயிட் பால் நல்லா போட்டிருக்காரு இடத்த பார்த்து. ஓ 2 ஓவர் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 7, 2 விக்கெட் இழப்பிருக்கு. 7 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட் இழந்து. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கண்ணன் ஃபர்ஸ்ட் ஓவர் சிக்கனமாக போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. 3வது ஓவர் என்ன பண்ணுறாரு பாப்பா. பந்துகளுக்கு 43 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். 18க்கு 43. இடத்தை பார்த்து தூக்கி போட்டிருக்காரு. கேட்ச் அனுப்புங்க. ஆசிப் வந்திருக்காருங்க. நல்ல கேட்ச். ஆசிப் கையிலேருந்து நல்ல கேட்ச். சுந்தர் அடுத்த பேட்ஸ்மேன் சுந்தர் வந்திருக்காரு. ஒரு இன்சைட் எட்ஜ் டாட் பார்த்தா அதை சேஃபாக எடுத்திருக்காரு. டபுள் ஷாட் அடிச்சிருக்காரு சுந்தர். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல இடத்துல பார்த்து போட்டிருக்காரு. நல்ல ஷாட். நல்ல கேட்ச். விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் நிகார் விட்டு தட்டியிருக்காரு ஆஃப் சைடில். இங்கே ஆசிப் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த ஓவர் போட லெஃப்டி கண்ணன். ஒரு கண்ணன் இப்போ தான் போயிருக்காரு. அடுத்த கண்ணன் வந்திருக்காரு. 3 ஓவர் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. ரிவர்ஷிப் வெட்டு விஜய் கேட்ச் எடுத்து போட்டிருக்காரு. மாலிக் 2 மாலிக் இருக்காங்க. இப்போ ஆஃப் சைடில் இது கண்டிப்பாக 4 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபீல்டர் வந்துட்டு இருக்காங்க. எடுத்துருக்காருங்க. நல்ல ஃபீல்டு. 2 ரன். சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிள். அடுத்த பந்து ரன் ஓடி இருக்காங்க. 4வது ஓவரோட லாஸ்ட் பால். நல்ல கேட்ச். சிங்கிள் ஹேண்டட் எடுத்திருக்காரு பார்த்தா. அப்படியே இருக்காரு பாருங்க. அதே பொசிஷன்லேயே இருந்துட்டாரு கீப்பர். அவுட்டுக்காக நல்ல கேட்ச். ஸ்ரீராம் அடுத்த பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவர் கூட ஆசிப் ஃபுல் டாஸ் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காரு. கீப்பர் காவ் அவுட் இருக்காரு. அங்கே ரன் அவுட் விட்டுருந்தா அவுட்டாக இருந்திருக்கலாம். அடுத்த பந்து அதையும் டாஸாகவே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. ஒரு ரன் மட்டும்தான் கண்டிப்பாக. அடுத்த பந்து நேராக தூக்கி கையில் அடிச்சிருக்காரான்னு பார்த்தா நல்ல கேட்ச். அற்புதமான கேட்ச். உஸ்மான் அடுத்த பேட்ஸ்மேன். போல்டு க்ளீன் போல்டுங்க. ஆசிப் ஸ்டெம்பில் போட்டிருக்காரு. ஹேட்ரிக் பால் போடுறாரு ஆசிப். நல்ல பந்து கிடைக்கல. விக்கெட். மேட்சோட லாஸ்ட் பால். ஃபெயிலியர் பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. போன